ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் நான் செஞ்ச சுக்கிரஹோரை 1 to 2 பண்ண பூஜை, அந்த பூஜை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்றதுனால நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுக்கிரஹோரையில் பண்ணால் ரொம்பவே நல்லது. நம்ம குங்கும மஞ்சள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது கூட சந்தனமும் பன்னீரும் சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதுதான் கலந்துட்டுருக்கேன் இப்போ நான். பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வந்துட்டு மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குங்கும மஞ்சள் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். வேலும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேலுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தட்டும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு கொஞ்சமாக அரிசி பரப்பிட்டு காயின் வைக்கணும். நான் இன்னும் வைக்கல. அரிசி பரப்பிட்டு அதையும் வச்சுட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அன்னபூரணி சிலைக்கும் பார்த்திங்கன்னா குங்கும மஞ்சள் வச்சுட்டு அதுக்குமே ஒரு தட்டில் வந்துட்டு குங்கும மஞ்சள் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குமே கொஞ்சமாக பச்சரிசி காயின் வச்சு வைக்கணும். எல்லாமே தனித்தனியாக வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் காயின் வைக்கலன்றதுனால ஃபஸ்ட்டு இப்போ நான் காயின் வச்சிட்ருக்கேன். காயின் வச்சு வைக்கணும். நம்ம அன்னபூரணி சிலையை பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், கிச்சன்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு சிலை இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு படமாக கூட வாங்கி வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லது. அந்த அன்னபூரணி கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு அரிசி நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அன்னக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அன்னபூரணி வணங்கும்போது ரொம்பவே நல்லது. வேலுக்கும் அன்னபூரணி சிலைக்கும் ஒரு பூ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விளக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும். வெளியில் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு தான் ஏற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு ஏற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு இருந்துச்சு, குட்டி குட்டி குத்து விளக்கு இருக்குது. அதையுமே நான் ஏற்றி முடிச்சிட்டேன். ஏற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேலுக்கு ஒரு விளக்கு, குபேரருக்கு வந்து ஒரு விளக்கு, அதையுமே ஏற்றி வச்சுட்டேன். நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நம்மளுக்கு கடவுளை தவிர வேறு யாரை நம்ம நம்ப முடியும்? கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ப முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தால் சுக்கிரஹோரையில் நம்ம பண்ணும்போது பூஜை பண்ணும்போது ரொம்பவே நல்லதுன்றதுனால நான் வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிரஹோரை பூஜை 1 to 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ டைமு அப்போ நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணலாம், ரொம்பவே நல்லது. காலையிலையும் பண்ணலாம், மதியமும் பண்ணலாம், இல்லைன்னா நைட்டும் வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறவங்களால மட்டும்தான் 1 to 2 பண்ண முடியும். எனக்கு இந்த டைம் கிடச்சிது இன்றைக்கி அப்படின்றதுனால நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி மகாலட்சுமியை வீட்டுக்கு வர வச்சு நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக என்னோடய வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை பூஜை முடிஞ்சது. நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.